ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் இது ஒரு ஆமாம் 5th பார்ட்டு தான். நம்ம போன கேமில் நிறைய கார்ஸ் வாங்கியிருக்கோம், லாம்போகினி, போர்ச், இந்த மாதிரி. நீங்கள் இப்போ தான் டைரெக்டாக இந்த 5th பார்ட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லிடுறேன், ஃபஸ்ட்லேருந்து வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். ஐ திங்க் நம்ம போன வீடியோவில் நம்ம இந்த பர்சனல் காரை வாங்கியிருந்தோம். பர்சனல் காரில் இது நம்ம பர்சனல் காராக வச்சுருந்தோம். ஓகேவா? இனிமேல் இதுதான் நம்ம பர்சனல் காராக இருக்க போகுது. சும்மா கலரை பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணியிருந்தால் தாறுமாறாக இருக்கும், க்ளீன் பண்ணாதனால இப்படி இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பர்சனல் கார். ஓகே, இதுங்க ஒரு வாட்டியை மார்க்கெட்டில் தான் கார் விட்ருக்கேனா அப்படின்றத ஒரு செக்கிங் போட்டுக்கிறேன். மார்க்கெட்டில் நிறைய கார் இருக்கட்டும். இது எப்படி நிறுத்தினா நான் எப்படி போவேன் விட்டு சொருணான்ற மாதிரி விளங்கிடுச்சு. தம்பி நீ வாப்பா, சூப்பரா. வெயிட், இது எந்த கார் நல்லா டேமேஜாக இருக்கு போடு, இது நல்ல கண்டிஷனு. அடுத்து இது எங்கடா, இதெல்லாம் அப்படியே விற்கலான்னு நான் கார் அடித்து தான் விற்பேன். ஐ திங்க் போர்ச்சை ஃபஸ்ட்டு எடுத்துப்போன்னு நினைக்கிறேன். சொல்லலை, போர்ச்சு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இன்னும் ரிப்பேரில் என்னென்ன கார் இருக்குதுன்னு தெரியல. வா போகலாம். ஏன் போச்சு இவ்வளோ தான் போகுதா ஸ்பீடு? லைக் ஐயோ பிடிங்கடா காரை பிடிங்கடா. நான் தெரியாமல் எப்படி சொல்கிறது, இந்த என்ஓஎஸ் இருக்கிற நினப்பில் அந்த பூஸ்ட்டு போடுறதுக்கு எல்லாம் இதை எழுப்பிட்டேன். அப்புறம் இது வெளியாப்பார பட்டன் அழுத்திட்டேன். கடையில் கார் பறந்துச்சு, எங்கே போயிடுச்சு, பறக்கல, லைக் தூரமாக போயிடுச்சு. விடுங்க, போயிட்டு போகுது. திரும்படா விட்டு சொருடாண்டான்ற மாதிரி சொருவ இருப்பேன்னு நினச்சேன். பரவாயில்ல, போயிட்டு போகுது. அது எப்பட்றா, நான் வரும்போது தான் இவன் அப்படியே வேலை செய்கிற மாதிரி நடிப்பு போடுவான். மற்ற நேரத்துலாம் சும்மாவே இருக்கிறது பண்ணுறாப்பா. ஐ திங்க் நம்ம இந்த இடத்துல ஒரு காரை நிப்பாட்டிக்கணும். அப்போ தான் ஐ திங்க் நம்ம அடுத்த வீடியோவில் இவனை ஏதாச்சும் ஹையர் பண்ண பார்க்கலாம். சீக்கிரம்டா. ஐயோப்பா, இது இந்த ஜென்மத்தில் முடிய மாட்டாடா. இந்த ரேஸ் பண்ணா எங்கேருந்து அப்படியே போயிடும். எங்கடா இங்கேடா 7 லட்சம் கிட்டே இருக்குது நம்மள்கிட்ட. எவ்வளோ லேட் பண்ணுறீங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த காரை எடுத்துப்போமா? சீக்கிரம். இந்த கார்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருந்துச்சு. இந்த கார் இப்படி கொஞ்சம் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். அப்படி தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷன் தானே. பெயிண்ட்டு கூட அடிக்க தேவையில்லை, ஆனால் நான் அடிக்கிறேன். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம கஸ்டமர் நல்லா புது இந்த பெயிண்ட்லாம் இருந்தாலும் என்ன, அவங்களுக்கு நல்லா பார்த்தா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கணுன்றதுக்கோசரம் பிங்க் அடிச்சு விடுவோம். முழுங்க பாலிஷ் ஸ்மூத்னஸ் எடுத்து மெட்டாலிக் அப்படியே தொட்டா நரசமாக இருக்குதா. ஸ்டைலாக கார். இந்த கார் ஐ திங்க் கொஞ்சம் ட்ரிஃப்ட் அதிகமாகுது, பார்த்துக்கலாம். அவ்வளோதான்டா. பிங்கே அப்படி தெரியாமல் ஒய்லெட் ஆக்கிட்டேன் பார்த்தீங்களா? அடி ஃப்ரண்ட்டோட சம்பி
இந்த லட்சத்தில் கார் ஓட்டிட்டேன்னா பெயிண்ட்டே அடிக்க தேவையில்ல. இருந்தாலும் நான் 600 பெயிண்ட்டுக்கோசரமே செலவு பண்ணுறேன் சொல்லிட்டேன். என்கிட்ட வர்றவங்களுக்கோசரமே அப்புறம் போயிட்டு இடிச்ச போட்டு அப்புறம் சொல்லுவானுங்க, தம்பி 1% பெஞ்ச் இருக்குன்னு. ஸோ கை பட்டனை மட்டும் எழுத்துட்டேன்னா டேபுக்கு இதே தான் பேர் வந்துட்டு இப்படி போட்டுட்டேன். ஓகே, இதை ஒரு 2 மில்லியனுக்கு செல் பண்ணிடலாம். 20, 200, 2000 எங்கடா மறுபடியும் போதா 20, 200, 2000, 20000, 2 லட்சம். கரெக்டு தானே? அப்பாவுக்கு இப்போ போடலையே. கரெக்ட், 20 லட்சம். இந்த காரு 20 லட்சம். வாங்க, விருப்பம் இருந்தால் வாங்கு, எல்லாம் போ, பேசாமல் போ. கார் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 3 ஐ திங்க் இல்லை, நான் முடிச்சிட்டேன். அந்த கதையை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் சொல்லணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். அப்படியே போடு, காரு பாரு. கஸ்டமர் என்ன ஆஃபீஸா திருப்படா, அப்படி ட்ரிஃப்ட் போட்டு இப்படி நிறுத்து. எங்கடா? ஆமாம், இருமா, இந்த கலர் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிப்போமா? இப்படி இருக்குதுப்பா. ஐ திங்க் இது இவங்கெல்லாம் பார்பி ஃபேன்ஸ். பார்பி படத்தை முன்னிட்டு பார்பி கார், இந்த கார் எடுத்துகிட்டு நீங்கள் பார்பி படத்துக்கு பார்க்க போனீங்களா எல்லாம் உங்களை பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. சொல்லுங்கள் மேடம், அருமையான காரு பார்பி கார். எவ்வளோ சொல்கிறீங்க? 5 லட்சமா? ஏம்மா வாங்கினதை விட கம்மியாக கேட்குறியா? ஏம்மா இப்படிலாம் பண்ணுற தம்பி? நீ ஒரு 70 லட்சத்துக்கு மேலே கேளு தம்பி, நீ எல்லாம் அப்படியே கிளம்பிடலாம். உனக்கெல்லாம் கார் வாங்க தகுதியே இல்லை. வாங்கின நாட்டோட கம்மியாக கேட்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கடுப்பாகிறது. இருந்தானா வாடா, இவனுங்களுக்கோசரம் காரை வேறு ஸ்டைலாக நிப்பாட்டி அப்புறம் நம்ம ஸ்டைல் அசிங்கப்படுத்துகிறோம். ஆரங்காய்ஸ் இவனுங்க அதான் ராவடி பண்ணுறானுங்க. என்னடாக்கா இது? போடா, பெயிண்டில் இருறா நீ கொஞ்ச நேரம். தம்பி நீ என்ன ப்ளூ அடிப்பியா? பாரு ப்ளூ எப்படி இருக்கு? ஆனால் ப்ளூ அடி பாலிஷ் கொண்டு வா, ஸ்மூத்னஸ்ஸு அப்படி மெட்டாலிக். எங்களோட மெட்டா கன்றாவே இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் எத்தனை சூப்பராக, இதே தான் கடைசி வீடியோவில் நம்ம சூப்பராக இந்த கலர் தான் மேபி அடிச்சிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி கார் எப்படிப்பா? காரோட கண்டிஷன் பாரு. பெயிண்ட் வேணுமா? நான் அடிச்சு விட்றேன். எறாடி போர்ச்சுக்கு ரெட் அடிச்சு போர் அடிச்சிருச்சு. நம்ம போர்ச்சுக்கு இந்த கலர் அடிப்போமா? கொஞ்சம் இப்படிவும். நான் எந்த கலர் செலக்ட் பண்ணேன்? இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் புதுசாக இருக்குது இந்த கலரு. ஓகே, இப்போ இதை பாலிஷ் போடுவோமா? அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. இப்படி சூப்பராக இருக்குதா காரு? இது காருனா இப்படி தான்டா காரு, சும்மா திருப்பி இப்படி நிறுத்து. அப்படி ஏன்டா யாருமே கார் வாங்க வர மாட்டேங்கிறீங்க கைஸ்? இதாங்க கைஸ், அப்படியே டென்ஷன் ஆகும். ஐயோ பேக்கோ பா, கஷ்டங்களா? பரவாயில்லையே, நான் வந்தோடனே கரெக்டாக வரீங்க மேடம். அப்படியே நல்ல ரெட்டு கேளுங்க.
பரவாயில்ல மேடம், நீங்கள் வாங்கினதை விட கம்மியாக தான் கேட்குறீங்க. நீ ஒரு 8 லட்சத்துக்கு மேலே கட்டினா கார் உனக்கு. 650 இங்கே பேர் 8 லட்சம் தான் ஒரே ரேட்டு. சும்மா 80,000 8 லட்சம். ஒரு 750. ஓகே, 7,50,000 ஒரு ரேட் இல்லை. இதுக்கு மேலே சல்லி பைசா குறையாது. இதெல்லாம் காரே வாங்க வராத இருங்க வயசு. டேப்லெட்லாம் 90 1 லட்சத்துக்கிட்ட வாங்கிங்களா? அப்போ இது ஒரு 5 லட்சம். 50,000 5 லட்சம். இப்போ இது இப்போ க்ளீன் பண்ணுவோம். காரை க்ளீன் பண்ணுங்களா? கார் பரவாயில்லையா, செம்மையாக தான் இருக்கு. இதுவும் அந்த ஃபெராரி கலரும் பார்க்க லைக் சேமாக தான் ஓரளவுக்கு இருக்குது. கார் சூப்பராக இருக்குது கைஸ். மெட்டாலிக் போட்டாடி தான் கார் மாதிரியா இருக்குது. ஆமாம், ஸ்கில் பாயிண்ட்லாம் எதில் பார்த்தது? ஆமாம், நமக்கு தான் ஸ்கில் பாயிண்ட் இருக்குதுல்ல. 7 ஸ்கில் பாயிண்ட் இருக்கா? பெஸ்ட் ப்ரைஸ், அன்லாக் ஸ்கில், கார் வாஷ், ஸ்பீட் வாஷ், டர்னிங், ரிப்பேர். ஏன் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியல? பெஸ்ட் ப்ரைஸு இரு. கார் மிஷின் லைனாக தான் கைஸ் பண்ண முடியுது. இதெல்லாம் மார்கென், ஹாப்பி கஸ்டமர். இப்போ பாருங்களேன், இதெல்லாம் லைனாக பண்ண வேண்டியதாக இருக்குது. இது எனக்கு அன்லாக்கே காட்ட மாட்டேங்குது. இங்கே பாருங்க, ஆல்ரெடி ஆவா. இங்கே பாருங்க போயிட்டு போகுது. இப்போ நம்ம எம்ப்ளாயி ஹையர் பண்ணால் தான் நமக்கு இது காட்டும். இப்போ நான் என்ன தெரியுமா லெஜண்ட் ஐடியா பண்ணுவேன். இங்கேருந்து கார் மார்க்கெட்டு, அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவேன். சும்மா நைட்டாக அப்படி தான் நம்ம கார் அப்படி ஜொலிக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் லேம்போகினி என்ன இருக்குது. நீங்கள் ஒரு லேம்போகினி செல் பண்ணியிருக்கோம். 15 லட்சமா? சரி 15 லட்சம் இல்லை, பார்த்தீங்கன்னா லைக் 1.5ன்னு வச்சுக்கோங்க. 17 லட்சம் தானே, கரெக்டு தானே? நான் பாருங்கள். ஓகே, எங்கடா பண்ணிட்டுக்கிற நீ? இப்போல்லாம் பண்ணலாமா தம்பி? எங்கெங்கேயோ போகிறீங்க நீங்கள். என்ன போ எங்கடா அது? இன்னைக்கு 6 லட்சம் கிட்ட ப்ராஃபிட். 6,6,000 ரவுண்டாக 6 லட்சம்னு வச்சுக்கோங்க. கார் மார்க்கெட் இஸ் ஓப்பன். போடு, இன்றைக்கி எல்லா காரையும் வாங்கிட வேண்டியது தான். அதை அடுத்த வீடியோவில் சென்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்மளோட லம்போகினி இருந்ததுனால இப்போ பாருங்களேன், எல்லாம் டப்பான்னு போடு. சூப்பராக லம்போ ஆடி இப்போ ஆடி கார் பார்த்து எத்தனை நாள் அடித்தானா அடித்து நொறுக்கி இருக்கிற தெரியுது. கண்டிப்பாக ரேட் அதிகமாக கேட்பான். எவ்வளோ கேட்குறான்? 4 லட்சமாக கேட்குறா. ஆமாம், நம்ம நம்பி கேட்டதுக்கு சரி ஒரு 4 ரவுண்டாக 4 லட்சம் போட்டுக்க. நீ 40,000 4 லட்சம். நீ ஒன்று கேட்ட 4,30,000 கேட்ட. ஆடி கார் ஒரு கார் வாங்கிட்டோமா? இது எப்படி டேமேஜ் பண்ணுற கொஞ்ச நேரம் ஆகும். எங்கள் லேம்போகினி வாங்கிட்டு வரேன். ஆனால் எல்லாம் டப்பா வேறு கொண்டு வரீங்க. இருமாம்மா பேசாதீங்கம்மா. இதுவும் அதே 4 லட்சம் ரவுண்டா. 4,40 கேட்குறேன். 4 லட்சம் ரவுண்டாக வச்சுக்கோமா? அவ்வளோதான். சூப்பராக. இன்னும் எப்படினாலும் 1 லட்சத்துக்குள்ளே தான் சொல்லுவேன். மேனுவலா இது? 64,000மா? சரி, ஒரு 60 கொடுத்து விடு. எங்கம்மா 60? ஓகே, அவ்வளோதான்.
நல்லா இல்லை 6 லட்சம் கொடுக்கலாம்ல. அடுத்து இன்னொரு சூப்பராக இருந்துமா எங்கடா காசுலாம் கரியாக போகுது. இந்த கார்லாம் விற்றா எனக்கு வந்துடும் காசு நிறைய. இதில் எம்ப்ளாயி காரை ஹையர் பண்ணும் புரியுது ஆட்டோமேட்டிக். இதுவும் அதே 60,000 65 கேட்குறேன் நீ 60,000 போடுறேன். சூப்பராக வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஆடிக்கார் ஐ திங்க் இந்த ஆடிக்கார் நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் டியூனிங் பண்ணி. ஏன்னா ஃபெராரி கூட கிடைக்குது. ஆடி தான் எனக்கு அதில் ரேரஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன இதில் ஒரு என்ஓஎஸ் இல்லைன்னு நினைக்கிறோம். ஏங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சேலுக்கு போட்டிருக்கணும்ல, அப்புறம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஏங்க இங்கே வா, சூப்பராக கொண்டு போய் நடுவில் வச்சுருவேன். ஏங்க சின்ன டவுட்டு, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஆடி வாங்குகிறோம். தம்பி என்ன ஆசை இருக்கா இதில் பாரு. சிங்கட் ட்ரிஃப்ட் கிட்ட வேணால் டர்போ பைய வேறு எதுவும் பண்ண முடியாதா? ஃப்ரண்ட் சப்ஸ்டேஷன் போடு. இப்படி ஏற்று காரக்கியம் மட்டமாக இருக்கா? அப்படியே இருந்துரு போடு. எப்படி இருந்தோம் கார் லைட்ஸ் எல்லாம் வேணாம். பிளேட் வீல் அதெல்லாம் ஒன்றும் நீ பண்ணாத விட்டுரு. கஸ்டமர் எவ்வளோடா கொஞ்சம் பேக்கம் அப்படியே தான் பேக்கம் இன்னும் கொஞ்சம் கூட வா. இப்படி தருவ இப்படி திருப்போம். அவ்வளோதான். ஐ திங்க் இதை நம்ம பர்சனலுக்காக வச்சுக்கலாம். ஓகே, ஃபெராரியை செல் பண்ணிடலாம். டீ 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 ஆறா நீ இப்படி தான்டா வெரி பண்ணுற நீ. டேமேஜ் போடா டே 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 போடு. அவ்வளோதான். இப்போ இந்த காரை எடுத்து இப்போ இதில் பாருங்கள் என்ன வச்சுருக்கா. இது நம்ம இவனை இது பண்ணலான்ட்டு இருந்தோம் ஹையரு. சரி விடுங்க, அடுத்த வீடியோவில் வச்சு பார்த்துப்போம். போர்ச்சு செல் பண்ணிடலாம். அடுத்து இந்த மேடம்கிட்ட பேசுவோம். 2,41,000. இவன் கண்டிப்பாக 3 லட்சத்துக்கு வந்துடுவா. 350 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீயும் 3 வந்துடுவேன் சார். நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க சார்? சார் பொண்ணுங்களே அதிகமாக கேட்குறீங்க, நீங்கள் இவ்வளோ கம்மியாக கேட்டிங்கன்னா ஐயோ இந்த அதிகமாக கேட்ட மேடம் போயிட்டாங்களே. மேடம் நீங்கள் வாங்க. இன்னொரு சார் கூட இருக்கார். எத்தனை பேர் வந்துட்டிங்களா? சரி விடுங்க, இவள்கிட்டே 3 லட்சத்துக்கு டீல் பேசிமோ. யாருங்க கைஸ் நான் ஷோ தெரியாமல் செல் பண்ணி விட்டேனே. பார்கெயின் பண்ணுறதுக்கு தெரியாமல் செல் பண்ணி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இந்த கார் சூப்பராக இருக்குது. கலர் நறுக்குன்னு இருக்குது. நான் ஏன்டா துவைச்சிட்ருக்கிறேன்னு வாயில் வருது. செல்லுக்கு போட்டுறா. ஐயோ யாருங்க நான் டவர் ஐயோ திரும்ப வாங்கிட்டேன்னா அதுவும் 75,000 வாங்கிருக்கோம். கண்டிப்பாக 1 லட்சம் போட்டால் சரிங்களா? 3 லட்சம் போடுவோம். 30,000 சரி 3 லட்சம் அவ்வளோதான்டா. தெரியாமல் இருக்கு. அதே ரேட்டுக்கு விற்று போட்டேன். என்னங்க அது முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே நம்ம போடாடி. நம்ம அந்த ஐ திங்க் நம்மளோட பர்சனல் கார் ஃபெராரியை செல் பண்ணிவிட்டு இந்த கேம் ப்ளே முடிச்சிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து
கொஞ்சம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா காரணம் எந்த கண்டென்ட்டும் இல்லை. ஆனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நிறைய கண்டென்ட்டோட நான் வருவேன். ஓகேவா? அதுக்கோசரம் இப்போ வீட்டு கிளம்பிடலாம் நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பர்சனல் கார் இனி ஆடி தான். ஓகே. ஐயோ நேரம் இந்த வந்து நிறுத்துறேன் நான். சரி இவனுங்கிட்ட பேசிட்டேன். தம்பி கலர் பார்த்தல எப்படி இருக்குன்னு தொடச்சி சாம்பிள் காட்டியிருக்கேன் பாரு. ஐ டேக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போட்ட 3 லட்சத்துக்கு அப்படியே வாங்கிட்டானா? 8 லட்சம் தானே என்கிட்ட இருந்துச்சு. கணக்கே புரியலையே எனக்கு. இப்போ நான் நஷ்டத்தில் செல் பண்ணேன்னா இல்லை லாபத்தில் செல் பண்ணேன்னு தயவு செஞ்சு யாராவது சொல்லி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன தெரியாமல் நான் பாருங்க மண்டை குழம்பி. யாரா நீங்கள்? இது ரிப்பேர் இருக்கா? போடு. நல்ல கண்டிஷனில் கார் இருக்குது. எங்கே இதோட கலர் என்ன செக் பண்ணிட்டா? அட கடவுள், ஒயிட்டாடா நீ. ஏன் கொடுங்க, ஒயிட்டாகவே இருந்துட்டு போகுது. தம்பி நீ வா. உனக்கு என்ன கலர்னா இப்போ சூப்பராக ஒரு வயலட் அடித்தோம்ல அந்த கலர் உனக்கு கட்டிக்கிறேன். டியூனிங்கில் அந்த பிளேட்டுன்னு ஏதோ கட்டிச்சில்ல ஒயிட்டு கலர் இருக்காது. நான் தெரியாமல் என்ன இதுவும் பாருங்களேன் ஒயிட்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதே கலரில் தான் அதுவும் இருந்துச்சு. ஒயிட் இல்லை ப்ரௌன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரௌன். போயிட்டு போகுது. அவன் நினைப்பான் ஏன்டா டியூனிங் ஷாப்பு கொண்டு என்னடா பண்ணிட்டுக்கிறேன்னு. ட்ரெஸ்ட்டு கிட்ட அந்த கிட்ட விடு. லைட் ஜாக்கேடா கெட்டு போட்டோம். இந்த பிளேட் ஓகேடா. இதில் வந்து அப்படியே ஸ்டைலாக நல்லா பெருசு எழுத்துல சந்தோஷ் அப்படின்னு வண்டி பேர் ஓட்டு தெரித்தாடா. வண்டி பேரில் சந்தோஷ் எங்கடா மாற்றவே இல்லை. அட யாரா நீ? கைஸ் ஏமாத்துறான் கைஸ். ஏமாற்றி போட்டான். நம்மளை ஏமாற்றி போட்டான். சித்தப்பூ நம்மளை ஏமாற்றி போட்டாங்க. சித்தப்பூன்ற மாதிரி தான் கைஸ் இருக்கு. ஓகே. அப்கிரேட்டா சார் நான் பண்ணாமல் விட்டேனா? வீல் எந்த வீல்? இது எப்படி இருக்குது? இது எப்படி? இது ஓகே. ஆனால் நல்லாவே இல்லை. இது கூட ஓகே. இதுவே போதும் போங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்நேரம் கேட்குறான் இந்த வீடு நல்லா தான் இருக்குது போடாடி. ஆனால் எல்லாம் காரை பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் தனித்தனியாக கழட்டியிருக்கு. ஆறா நீ? ஐயோ நான் காரை தூக்கி அப்படி நீ டவுக்கு போடானா போய் தொலை மாட்டான் இவன். இவனை செல்லுக்கு போட்டுடலாமா? நினைப்பாங்க என்னடா 2 கலர் அடிச்சிருக்கியா, ஒரு பக்கம் ப்ரௌனு அங்கங்கே ஒயிட்டுன்னு சொல்லுவோம். தம்பி கழுவி பாருப்பா ஒயிட்டு வரும் அப்படிமா பண்ணுறானுங்க கைசி இவனுங்கெல்லாம். சூப்பரம். ஐயோ பர்சனல் கார் செல் பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பர்சனல் காரை கொண்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை செல் பண்ணிட்டு அடுத்தது தான் 4 லட்சமா 1 மில்லியனுக்கு போடு. 10,000 1 லட்சம் 1 மில்லியன். 15 சார் சீக்கிரம் அது வைக்கும்போது போனால் வேலை நடக்கும். இருங்க நம்ம ஒன்று பண்ணுவோம். இங்கேருந்து அப்படியே பேசாமல் கார் மார்க்கெட்டு போயிட்டு அந்த காரை அப்படியே சரி பண்ணிடுவோம். தர்றாடி எங்களா சுற்றுடி. தள்ளுன்னு இந்த இடத்துல நம்மளோட காரை எங்கே போச்சு? நம்ம ஊட்டாண்டே நிறுத்தணும் நம்ம காரை.
இருங்க. அட ஆமாங்க, நம்ம வீட்டிலே நிறுத்திட்டோம். நான் பாருங்க காரை வச்சுக்கின்னு பஸ் ஏறி போயிருக்கிறேன். ஐயோ என்ன இருக்குது, பெயிண்ட் கரெக்டாக தான் இருக்குது. விடுங்க, டேமேஜ் மட்டும் சரி பண்ணிட்டு சீக்கிரமாக விற்று விட்ருவோம் அந்த காரை. ஏன்னா லைக் இதை வாங்கினது 2 லட்சம். இப்போ நம்ம இதோட டபுள் மடங்காக ஒரு காரை பர்சனல் காராக வச்சுருக்கோம். எப்படி இருங்கடா அடிச்சுன்னு 7.8 அடி போடு. யாரா நீங்கள் டப்பா காரை கொண்டு வரீங்க? இருங்கடா, சூப்பரா. இதை மட்டும் இவனுங்க கிளம்பிருப்பானுங்களே. இன்னும் நாளைக்கு தானா? நாளைக்கு மீன்ஸ் இந்த இதில் ஐயோ பெயிண்ட்டு கூட அடிக்கலையா? சரி விடுங்க, போயிட்டு போகுது. இதை அப்படியே பெயிண்ட் ஷாப்பில் நிறுத்திடுவோமா? எனக்கு இன்றைக்கி இந்த கார் தான் நம்ம பர்சனல் காரு. இதில் வீட்டுக்கு போவோம். நாளைக்கு வந்து பார்க்கலாம்னு சொன்னோம். போடு ஆர்டிஸ்ட் மோஸ்ட்பா. இது உங்களுக்கு கார் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அச்சு சொருவிட்டாங்க காய்ஸ். ஃப்ரண்ட் ரைட்டு பம்பர் காலியா. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும் காய்ஸ். கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன நினச்சின்னு தெரியல, நடுவில் ஆடு வந்துருச்சு. ஃப்ரண்ட்டு லெஃப்டா? ஓ சும்மா அடிச்சு நொறுக்கிட்டோங்க காரை. இன்றைக்கி வாங்க தூங்கலாம். எனக்கு 6 லட்சத்துக்கு மேலே நஷ்டத்துலேயே போயிருக்கு. ஏங்க கைஸ், இதை சீக்கிரமாக ரிப்பேர் விட்ருவோம். சரி, இது நம்ம சீக்கிரமாக இதே ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு நம்ம அந்த கலரை மட்டும் இதுக்கு மாற்றிட்டு ஓகே. கஸ்டமர் ஆஃபீஸா? அவனுங்க வரட்டும். வந்து எப்படின்னாலும் 1 லட்சத்துக்கு கொடு, 5 லட்சத்துக்கு கொடுமானுங்க. இப்படி தான் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன். அவன் என்னன்னா இருங்க நிறுத்துறான். அவ்வளோதான்டா, போடா தம்பி. நீடா பண்ணுறடி சட்டு புட்டுன்னு பண்ணுறீங்க. வேலை நடக்கணும். ஆரம்பத்தில் 15 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 7 லட்சம் இருந்துச்சு. நல்ல 15 வந்துச்சு. பரவாயில்ல, நம்மள்கிட்ட இன்னும் இவ்வளோ காசு இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு சரி கட்டிடலாம். இப்போ மேடம் லம்போகினி பார்க்க வந்திருக்கீங்க, கையில் அமௌண்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். 6,40,000 அவ்வளோ வராது மேடம். ஒரு 7 லட்சம் போட்டுக்கலாம். 70 ஓகே, 7 லட்சம் வந்துடும் நினைக்கிறேன். வந்துடு அவ்வளோதான். ஓகே, இன்னும் அந்த காரை மட்டும் நம்ம செல் பண்ணிடலாம். இந்த வீடியோ நம்ம இதோட அந்த கார் செல் பண்ண உடனே என் பண்ணிக்கலாம். எங்கடா அந்த காரு, சீக்கிரம் அந்த காரை கொண்டு வாங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஒரு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம அந்த ஆடியே பர்சனலில் வச்சுக்கலாம். பர்சனல் காராக வச்சுக்கலாம். பர்சனலில் வச்சுக்கலான்றேன், பர்சனல் காராகவே வச்சுக்கலாம். இந்த கார் வைக்க போட கார் போட அழுக்கு தான் இருக்குது. போயிட்டு போகுது. பேக்வா இதை அப்படியே சேலுக்கு போட்டுட்டேன். என்னடா திரும்ப என்ன இதை அப்படியே சேலுக்கு போட்டுட்டேன். இந்த கார் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் கூடலாம் ஆகலை. சும்மா லைக் ஒரு வீடியோவுக்கு மட்டும்தான் இது பர்சனல் காராக இருந்துச்சு. ஆனால் அந்த ஆடி அப்படி இல்லை. இனிமேல் வரப்போகிறேன். ஐயோ இவனுங்க அப்பப்போ கை நடுங்க ஆரம்பிச்சுக்குது. ஆனால் அந்த ஆடி இனிமேல் அப்படி இல்லை.
ஐ திங்க் ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 லட்சம் இந்த கார். அவ்வளோதான் 7 லட்சம். ஏன்னா இனிமேல் வந்துட்டு பர்சனல் கார் மாற்ற போகிறதுல நீ எப்போவுமே வாட்டி வேறு தான் இந்த கேமில் கிடைக்காத கார்ஸ், புது கார்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேமில் ஆல்மோஸ்ட் எல்லா காரையும் பார்த்துட்டேன். இந்த கேமில் இருக்கிறதே கொஞ்சம் வெரைட்டி கார்ஸ் தான். ஸ்கோடா, டாஜு, இவங்க லைக் சம்திங் கார்ஸ், இனிமேல் ஆடி அந்த மாதிரி ஒரு சில கார்ஸ் தான். அதிகமான காசுலாம் இந்த கேமில் இல்லை. ஐ திங்க் இதில் மேக்ஸிமம் 15, மினிமம் ஒரு 10 கார் அவ்வளோதான் கைஸ் இருக்கு. ரொம்பலாம் இல்லை இதில். ஐயோ திருப்பா கார் சும்மா ஒரு இந்த திரும்ப ஆட்டோமேட்டிக்கு, அதனால ஓகே எனக்கு. அப்போ அட்டிக்கும் போதே கார் சும்மா சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் ஸ்மூத்னஸ் போ, சூப்பராக இருக்குது காரு. கார்னா என்ன கேர்னா இதான் என் காரு. கஸ்டமர் வந்துட்டாங்களா கைஸ், சீக்கிரம் கொஞ்சம் பேக்கம் ரிவர்ஸ்லேயே நாங்களாம் ஓட்டுவோண்டா. ஏங்க அவ்வளோதான், இறங்கு சீக்கிரம். என்ன சீக்கிரம் பா, எவ்வளோப்பா சொல்கிறேன்? 7 லட்சம் போட்டிருக்கிறேன். 4,43,000 போடு. 5,50னா ஓகே முடிவியா? 5,50, 1 லட்சம் கூட சேர்த்து கேட்கல. சரி போயிட்டு போகிறேன். 5,20,000 அம்மா. கிளம்புன நேரத்தில் என்னம்மா வீடியோ பண்ணுற நேரத்தில் சரி போயிட்டு போ. 5 ஒரே டீலு, இதுக்கு மேலே சொல்லி பைசா குறைய மாட்டேன். 5 லட்சம் அவ்வளோதான் வந்துடும்னு தெரியும். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு இதில் தூங்கி இருக்கலாம். அடுத்து என்ன மார்க்கெட் வருதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். போடு போடு. டாப் ஸ்பீடு அடிச்சு இன்னொரு கிட்டான் 6. இந்த காரை எடுக்கும் போதெல்லாம் ஏன்னா விட்டு சொருவத்தான் வேலை நமக்கு. ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் சேட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 12 மில்லியன் இன்றைக்கி ஒரு சல்லி பைசா செலவு பண்ணல. 2-3 நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களும் இந்த வீடியோ பேச சந்தோஷம். டாட்டா, பை பாய்.